லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினார் மதிப்பும் உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 998 ரூபாய் 4% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 293 ரூபாய் 6% உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலையுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையும் அவங்களுடைய மெஷின்கள் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழையில்லாத அக்கௌண்ட் நம்பரை எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணும் வந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதானே. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்க்கலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 34 தினார் 170 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 39 தினார் 865 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 41 தினார் 779 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 45 தினார் 560 ஃபில்ஸ். தங்க விலை பார்த்தீங்கன்னா சில நாட்களில் 100-200 ஃபில்ஸால் கம்மியாகுது, மறுபடியும் அதிகரிக்குது. தொடர்ந்தும் அதிகரித்த நிலையிலே தான் இருக்குது. வானிலை ஆய்வாளர்களின் அதிரடி எச்சரிக்கை. குவைத் வாழ் தொழிலாளர்களே ரொம்ப கவனம். 300 ரிப்போர்ட் ஒரு நாளைக்கு பதிவாகுது. அதிகமான குளிருடைய தாக்கம் குவைத்தில். இதோ இன்றைய தினம் அபாய ஒலி சைரன் ஒலிக்கப்படும். அதே போல் குவைத்துடைய பாலைவன பகுதிகள் மற்றும் தோட்டப்பகுதிகளில் அதிரடியான சோதனை. முனிசிபாலிட்டி மற்றும் சுற்றுச்சூழல் அதிகார சபை களமிறங்கியிருக்கிறாங்க. ரொம்ப கவனம். சம்பளத்தை பாதுகாத்துக்கோங்க. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். குவைத்துடைய வானிலை ஆய்வாளர்கள் தொடர்ந்து எச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. குவைத்துடைய காலநிலை, அதாவது குளிருடைய தன்மை ரொம்ப அதிகரிச்சிருக்குது. அதுலேயும் குறிப்பாக சில பகுதிகளில் பார்த்திங்கன்னா மைனஸ் வரைக்கும், அதாவது 0 வரைக்கும் வந்திருக்குது. குவைத்துடைய வெப்பநிலை குளிருடைய தாக்கம் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. குறிப்பாக சில நாட்களில் பார்த்திங்கன்னா மழையுடன் சேர்ந்து குளிருடைய தன்மையும் எதிர்வரும் நாட்களில் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. நேற்றைய தினம் இரவு லைட்டாக ஒரு மழைத்துளி, பெருசாக இல்லை, ஒரு அளவுக்கு வண்டி கழுவுறதுக்கு நம்மளுக்கு வேலை வைக்கிறதுக்குன்னு மழை போச்சு. டிரைவர்களுடைய நிலைமை இதுதான். வண்டியை கழுவி எல்லாம் சுத்தம் பண்ணி ரெடியாக வச்சோம் தான் மறுபடியும் மழை ஒரு காட்டிட்டு போயிருக்குது. வானிலை ஆய்வாளர் பெதர் அல் அமீரா தொடர்ந்துமே எச்சரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. குவைத்தில் இனி வரும் நாட்களில் குளிருடைய தன்மை அதிகரிக்கும். இது பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் இந்த குளிருடைய தன்மை இருக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த சீசன் கொஞ்சம் ஆபத்தான சீசன் தான். அது கேட்டாற் போல் தயாராக இருங்க. இந்த ஆண்டு ஷாப்த் பருவத்தின் வானிலை மற்றும் மிகவும் குளிராக உள்ளது. மேலும் வளிமண்டல உயர் அழுத்தம் அமைப்பின் ஆதிக்கம் காரணமாக பிப்ரவரி 10ஆம் தேதி வரைக்கும் இந்த குளிருடைய அதிக தாக்கம் இருக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதனால் தயவு செய்து அனைவரும் கவனமாக இருங்க. குளிருக்கான ஆடைகளை தொடர்ந்தும் அணிங்க. வெளியில் போகும்போது தலைக்கு தொப்பி போட்டுக்கோங்க, காதை மறைச்சிக்கோங்க, கை காலுக்கு சாக்ஸ் கட்டாயம் போட்டுக்கோங்க. மறக்காமல் ஜாக்கெட் அணிஞ்சிக்கோங்க. فهذا موسم الشط أشد أيام الشتاء برودة
اللي يستمر معانا بإذن الله تعالى حتى 10 فبراير، وبعدها راح ندخل في آخر مواسم الشتاء وهي موسم العقارب، بأوله برد وآخره ربيع، فراح نشهد أجواء متقلبة. لكن هذا العام مع سيطرة الرياح الشمالية تستمر معانا البرودة الشديدة مع الشمالية، لكن يخف البرد شوي مع الرياح الجنوبية، والله أعلم. ஒரு அதிர்ச்சியான ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. சாலை விபத்துக்கள், ஏடிவிகள், மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் கரி அடுப்புகள், அதாவது இந்த ஃபஹம் தட்டுகள் காரணமாக மருத்துவ அவசர நிலைகள் தினமும் 300 புகார்களை பெறுகின்றது. விடுமுறை நாட்களில் முகாம் பருவங்களிலும் அவர்களின் நிகழ்வுகள் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இது குடும்பங்கள் மற்றும் வெளிப்புற ஆர்வலர்கள் பொதுவாக மிகுந்த எச்சரிக்கையும் விழிப்புணர்வையும் செலுத்த வேண்டும் என்பதை கட்டாயப்படுத்துகிறதாக தெரிவிச்சிருக்கிறாங்க தகவல் தொழில்நுட்ப குழு. அதாவது இந்த ஃபஹம் மேலே தீப்பிடித்தது, அதே மாதிரி இந்த பகி விபத்தும் தொடர்ந்தும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக அவங்களுக்கே தெரியும், கரெக்ஷனல் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு தீ விபத்து நடந்தது. அதில் முக்கியமான அதிகாரி ஒருவர் காலம் சென்று இருந்தார், கர்னல் ஒருவர். அவருடைய ஜனாசா நல்லடக்கமும் நேற்றைய தினம் சுலைபிகாத் மையவாடிகள் நல்லடக்கம் செய்யப்பட்டது. சவுத் நாசர் அல் ஹம்சான் எனப்படும் அட்மினிஸ்ட்ரேஷன் ஜென்ரல் ஒருத்தர், அவருடைய ஜனாசா நல்லடக்கமே இது நேற்றைய தினம் நடைபெற்றது. அதே மாதிரி ரொம்ப கவனமாக இருங்க. தீ விபத்துக்கள் ஒரு இடத்துல தீ விபத்துன்னா தயவு செய்து முடிஞ்சு அவங்களால முடியும் அப்படின்ற நிலைமை இருந்தால் போகும்போது வெளியேறும்போது யாரையாவது காப்பாற்றிட்டு வெளியேற பாருங்கள். தயவு செய்து ஹீரோயிசம் வேண்டாம். தீயணைப்பு துறை மிச்சத்தை பார்த்துக்குவாங்க. தீ பற்றி எறியும் போது உள்ளே நுழையாதீங்க. அரசாங்க அனுமதியின்றி இடங்களை ஆக்கிரமிப்பு செய்து வியாபார தலங்கள் மற்றும் வியாபார குடோன்களை நடத்தி 33 நிலங்களுக்கு எதிராக தடை அபராதம் விதிச்சிருக்கிறாங்க குவைத்துடைய தொழில்துறை அமைச்சகம். அதே போல் பார்த்திங்கன்னா குவைத்துக்கு அதிகமான வேடந்தாங்கல் பறவைகள் வருவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. சுற்றுச்சூழல் அதிகார சபை இதை தொடர்ந்துமே கண்காணிச்சிட்டு இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. சால்பியாத் கடற்கரையில் தான் இது அதிகரிச்சிருக்குது. ரொம்ப கவனம். இந்த மாதிரி பறவைகளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு 5000 தினார் அபராதம். பக்கத்தில் கூட போயிடாதீங்க, பிடிக்க கூட முயற்சி பண்ணாதீங்க. இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு சரியாக அபாய ஒலி சைரன் ஒலிக்கும். யாரும் பயப்பட வேண்டியதில்லை. இது சும்மா சாதாரணமாக செக் பண்ணுற சோதனை ஓட்டம் தான். ஏதாவது ஒரு ஆபத்து நிலைமை வந்தால் அதற்காக ஏற்பாடு, அவ்வளவுதான். அதே மாதிரி குவைத்துடைய முனிசிபாலிட்டி மற்றும் சுற்றுச்சூழல் அதிகார சபை அனைத்து பகுதிகளிலையுமே அதிரடியான சோதனைகளை மேற்கொண்டு வராங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். உங்களுடைய சம்பளத்தை பாதுகாத்துக்கோங்க. 500 தினார்லேருந்து 5000 தினார் வரைக்கும் அபராதம். இந்த கூடாரங்களில், ஆட்டு பண்ணைகளில் சட்டவிரோதமாக நிலங்களை ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தா கஃபீல் தப்பிச்சிருவாங்க, நீங்கள் தான் மாட்டுவீங்க. கவனம். السلام عليكم، معكم دلال عبد العزيز الحمر من فريق المخيمات بتوجيهات من مدير عام هندسة منال العصفور وسيد سعد سالم الخرينج مدير محافظة الأحمدية. قمنا اليوم بإزالة المخيمات المخالفة للمواقع التخييم، وتوجد بعض المخيمات تحت كيابل كهربائية خطرة وقمنا بإنذارهم، والذي لم يقم بالإزالة تم توجيهات إنذارات له وإزالته بعد انتهاء المدة القانونية.
تعلن وزارة الداخلية عن تنفيذ تشغيل تجريبي لصافرات الإنذار، وتهيب وزارة الداخلية بالإخوة المواطنين والمقيمين بعدم القلق، موضحة أن التشغيل تجريبي فقط، وذلك لضمان فاعلية الإجراءات الوقائية وتعزيز مستوى السلامة العامة في جميع المناطق يوم الاثنين الموافق 19 من يناير 2026 في تمام الساعة 10 صباحا، وسيكون ذلك بشكل دوري كل أول الشهر في تمام الساعة 10 صباحا ضمن الإجراءات الدورية لاختبار الجاهزية الفنية والتأكد من كفاءة منظومة الإنذار. وعليه يتوجب على السادة المواطنين والمقيمين عند سماعها اتباع الإرشادات والتعليمات التالية: النغمة المتقطعة: تم إطلاق النغمة المتقطعة وتدل على قرب حدوث الخطر. النغمة المموجة: تم إطلاق النغمة المموجة وتدل على حدوث الخطر. النغمة المتصلة: تم إطلاق النغمة المتصلة وتدل على زوال الخطر. وعليه يتوجب على السادة المواطنين والمقيمين التحلي بالهدوء وعدم الارتباك والاستماع لإرشادات سلطات الدفاع المدني عبر وسائل الإعلام الرسمية، مع تحيات الإدارة العامة للعلاقات والإعلام الأمني في وزارة الداخلية. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கி? அல்மிஷாயில். நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க தாத்தா? நான் இன்றைக்கி ஈவினிங் தான் ஆர்டர் பண்ணேன். இந்த கூட ஆர்டர் பண்ணீங்க? எனக்கு எமர்ஜென்சியாக இந்த சாமானம் கொஞ்சம் எனக்கு வேணுமென்றதுக்காக வேண்டி இதனால் எனக்கு அவசரமாக இப்போ நைட்டு 10:15 எங்கேயும் ஆகுது. ஸோ அவர் எனக்கு அவசரம் அப்படின்றதுக்காக வேண்டி அவர் எனக்கு பணம் தந்தார். ஸோ இவங்களோட சேவையை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க சொன்ன டைமுக்கு எங்களுக்கு எமர்ஜென்சியாக தேவைன்னு சொன்னால் அந்த டைமுக்கு அவங்க எல்லா சாமானத்தையும் கொண்டு எங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. ஸோ காய்ஸ், நீங்களாக இருந்தாலும் தாராளமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் இவங்களோட கார்கோவாக இருக்கட்டும், கார்கோவும் இவங்க செய்கிறாங்க. ஸோ ஜெமியாவும் இவங்கள்கிட்ட இருக்குது, காகில் குக் சிட்டி ஒன்றும் இருக்குது. சாமானமும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் தைரியமாக, எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்காம அவங்க சமூக சேவையை செஞ்சு முடிப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் தாத்தா, தேங்க்யூ. இந்த தாத்தாட ஆர்டர் வந்து இதுதான். நீங்களும் ஒரு 20 கேடிக்கு மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணி தருவோம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பபாய்.